பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 54 verse 3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். You shall expand to the right and to the left. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வி அடைந்தே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. எனக்குன்னு எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதங்களும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி சிறுமையாகவே வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கு போல அப்படின்னு நினைத்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க. அநேக இடங்களுக்கு நீங்க போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். இந்த நாள்ல இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே, உன்னுடைய படிப்பிலும் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. நீ நினைக்காத அற்புதங்கள்லாம் நடக்கும். உன்னுடைய வேலை காரியத்திலையும் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்ப. நான் நினைத்திருக்கிற காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீங்க போய் நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீங்க பயன்படுத்தப்படணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை நியமித்து இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே இயேசப்பா பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா படிப்பிலையும், ஆண்டவரே இயேசப்பா ஞானத்திலையும், ஆண்டவரே இயேசப்பா தொழிலையும் பிசினஸ்லயும் ஒர்க் பண்றதுலயும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைங்களை சிறந்திருக்க பண்ணுங்க. பெருக்கத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா அவர் சொல்லி இருக்கிறபடியே ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். ஒரு பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பொறுமையோட பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.